இலங்கை அரசியல்ல பல ஆண்டுகளாக ஒரு குடும்பம் அதிகாரம் செலுத்தினாங்கன்னா, அது ராஜபக்ஷ குடும்பம் தான். இவ்வளவு ஏன் தெற்கு ஆசியாவிலேயே ஒரு குடும்பம் அரசியல்ல இவ்வளவு தூரம் டாமினன்ட்டா இருந்தது ராஜபக்ஷ குடும்பம் தான்னு நம்ம உறுதியா சொல்லலாம். அப்படி இருந்த ஒரு கட்சி, அப்படி இருந்த ஒரு குடும்பம் இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம போயிருக்காங்க. மஹிந்தா ராஜபக்ஷ இலங்கையினுடைய ஜனாதிபதியாகவும் பிரதமராகவும் இருந்திருக்காரு. கோத்தபய ராஜபக்ஷ இலங்கையினுடைய ஜனாதிபதியாகவும் பாதுகாப்புத்துறை அமைச்சராகவும் இருந்திருக்காரு. பேசில் ராஜபக்ஷ நிதி அமைச்சரா இருந்திருக்காரு. சமல் ராஜபக்ஷ இலங்கை நாடாளுமன்றத்தினுடைய சபாநாயகரா இருந்திருக்காரு. மஹிந்த ராஜபக்ஷனுடைய மூத்த மகன் நமல் ராஜபக்ஷ இலங்கையினுடைய விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சரா இருந்திருக்காரு. இப்போ ராஜபக்ஷ குடும்பத்துல நமல் 4வது தலைமுறை. ராஜபக்ஷ குடும்பத்தை சேர்ந்த 40 பேர், அதாவது முதன்மை குடும்பமான மஹிந்த ராஜபக்சேனுடைய உறவினர்கள் 40 பேர் அரசாங்கத்துல இருக்கிற முக்கியமான பதவிகள் இருந்ததா தகவல் இருக்கு. ஆட்சியாளர்கள் சரியில்லை அப்படின்னாலும் அரசாங்க நிர்வாகத்தை நடத்துறது அதிகாரிகள். அந்த அதிகாரிகளுமே ராஜபக்சே குடும்பத்தினர் தான் அந்த இடத்துல இன்ஃபுளுன்ஸ் யூஸ் பண்ணி வந்திருந்தாங்க அப்படின்னம்னா, அங்க எப்படி ஊழல் இல்லாமையும் திட்டங்கள் சரியாகவும் எப்படி நடக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அதுதான் இந்த ராஜபக்சே ஆட்சியில் நடந்த முக்கியமான பிரச்சனையா கருதப்படுது. இலங்கை அரசியல் வரலாற்றுல ராஜபக்ஷ குடும்பம் பல ஆண்டுகளா இருந்தாலும் கடந்த 30 ஆண்டுகள்ல அவங்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருந்துச்சு, ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. 2009 நடந்த ஈழப்போர்ல இலங்கை தமிழர்கள் பல பேர் கொன்னு குவிக்கப்பட்டாங்க. அந்த இன அழிப்பு ராஜபக்சேவுக்கு தெற்குல இருந்த மக்கள் மத்தியில ஒரு ஹீரோ இமேஜ் ஏற்படுத்திச்சு. அவரும் அதை ஏற்படுத்திக்கிட்டாரு. ஆனா அந்த ஹீரோ இமேஜ் எல்லாம் ரொம்ப ஆண்டுகள் நீடிக்கல. 2019 கோத்தபய ராஜபக்சே ஜனாதிபதி ஆனாரு. அதே நேரம் மஹிந்தா ராஜபக்சே பிரதமர் ஆனாரு. மக்கள் தங்களுடைய நம்பிக்கையை வச்சுதான் அவங்களுக்கு வாக்களிச்சு அந்த ஆட்சியை அவங்க கிட்ட கொடுத்திருந்தாங்க. ஆனா ராஜபக்சே குடும்பம் அதை ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிட்டாங்கன்னு தான் நம்ம சொல்லணும். ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஆட்சியில வர ஆரம்பிச்சுது. அது எல்லாமே நாட்டு மக்கள் மேல பெரிய பெரிய பிரச்சனைகளா விடிய ஆரம்பிச்சிருச்சு. உதாரணத்துக்கு நாங்க கெமிக்கல் உரத்துல செய்யப்படுற அந்த விவசாயத்தை நிறுத்திட்டு இயற்கை உரத்துக்கு நம்ம மாறணும் அப்படின்ற ஒரு அறிவிப்பை செஞ்சாரு. அது செஞ்ச உடனே அதை உடனேயாவும் அமல்படுத்த முயற்சி பண்ணதுனால அங்க பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டுச்சு. உணவு பற்றாக்குறை ஏற்பட ஆரம்பிச்சுது. கூடவே கொரோனா பிரச்சனையும் வரவே அதை இவங்க சரியா ஹேண்டில் பண்ணல. இது போக பொருளாதாரம் சார்ந்து அவங்க போட்ட திட்டங்கள் எல்லாமே தோல்வியில முடிஞ்சது. நிர்வாக சீர்கேடு, ஊழல் மலிஞ்சு போயிருச்சு இலங்கையில. இது எல்லாமே சேர்ந்து ஒரு கட்டத்துல இலங்கையினுடைய பொருளாதாரத்துல பெரிய அடியை ஏற்படுத்துச்சு. அதனுடைய விளைவா 2022 மிக மோசமான நிலைக்கு இலங்கையினுடைய பொருளாதாரம் போச்சு. விலைவாசி இலங்கையில தாறுமாறா ஏறுச்சு. உணவுப் பொருட்கள் எல்லாம் வாங்க முடியாத விலைக்கு விற்கப்பட்டுச்சு. ஒரு குடும்பம் 3 வேளை சாப்பாடு அப்படிங்கிறத கனவா மட்டுமே எண்ணி பார்க்குற நிலைமை அங்க உருவாச்சு. 2022 பொருளாதார வீழ்ச்சிக்கு பிறகு இலங்கையில 30 லட்சம் குடும்பங்கள் வறுமை கோட்டுக்கு கீழே சரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் எல்லாம் நமக்கு வந்துகிட்டு இருக்கு. அத்தியாவசிய பொருளான பெட்ரோல், டீசல், கரண்ட், சமையல் எரிவாயு போன்ற விஷயங்கள்லாம் கிடைக்காம போச்சு. அண்டை நாடுகளுடைய உதவியை நாட வேண்டிய நிலைமைக்கு இலங்கை போனாங்க. அப்படியே அண்டை நாடுகள் உதவி செஞ்சாலுமே அதுக்கு கொடுக்கறதுக்கு இவங்க கிட்ட பணம் கிடையாது. அதுவுமே பெரிய பிரச்சனையாச்சு. அந்நிய செலாவணியினோட இருப்பு அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சிருச்சு. வெளிநாடுகளுடைய உறவையும் அவங்களோட இருந்த வர்த்தக தொடர்பும் இலங்கைக்கு ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கும்போது அந்நிய செலாவணியினுடைய சரிவு, கடன்களை திருப்பி செலுத்த முடியாம போனது, இது எல்லாமே இலங்கைய ஒரு திவாலான நிலைக்கு தள்ளுச்சு. மக்கள் ராஜபக்ஷ குடும்பம் தங்களை ஏமாத்தியதா உணர ஆரம்பிச்சாங்க. தன்னெழுச்சியா சாலைகள்ல திரள ஆரம்பிச்சாங்க. ராஜபக்ஷ குடும்பத்துக்கு எதிராகவும் இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராகவும் போராட்டத்தை தொடங்கினாங்க. அங்கங்க மக்கள் கூடி போராட்டம் நடத்தினால பல இடங்கள்ல வன்முறை ஏற்பட்டுச்சு. அந்த வன்முறை ஒரு கட்டத்துல கட்டுக்கடங்காம போய் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனா, அதாவது ராஜபக்ஷ குடும்பத்தினருடைய அந்த கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய வீடுகள் எல்லாம் சூறையாடப்பட்டு எரிக்கப்பட்டுச்சு. இந்த அளவுக்கு மக்கள் தங்களுடைய கோபத்தை ஆக்ரோஷமா வெளிப்படுத்த தொடங்கினாங்க. காலி முகத்திடல் அப்படிங்கிற அந்த இடத்துல அர்காலே அப்படிங்கிற அந்த போராட்டத்தை மக்கள் தொடர்ந்து அந்த இடத்துலயே டென்ட் போட்டு அங்கேயே நடத்தினாங்க பல நாட்களாக. மக்களுடைய போராட்டத்தையும் அவங்களுடைய கோபத்தையும் இதுக்கு மேலேயும் கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கிறத ராஜபக்ஷ குடும்பம் உணர்ந்துருச்சு. அதனால பிரதமரா இருந்த மஹிந்தா ராஜபக்ஷே தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணாரு. அட்லீஸ்ட் அப்பாவது மக்கள் தங்களுடைய கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்குப்பாங்கன்ட்டு. ஆனா மக்களுடைய இலக்கு, அவங்களுடைய எண்ணம் அப்படிங்கிறது வேறையா இருந்துச்சு. அதிபரா இருந்த கோத்தபய ராஜபக்ஷே அவர் பதவி விலகணும் அப்படிங்கிறதும், அந்த ராஜபக்ஷே குடும்பத்தின் மேல ஊழல் மற்றும் நிர்வாக சீர்கேடுக்கான நடவடிக்கைகளும் விசாரணையும் எடுத்து சரியான தண்டனை வாங்கி தரணும் அப்படிங்கிறதா மக்களுடைய கோரிக்கையா இருந்துச்சு. கோஹோம் கோட்டா அப்படிங்கிற ஹேஷ்டேகையும் அந்த கோஷத்தையும் இலங்கை மக்கள் வலுவா பேச ஆரம்பிச்சாங்க.
இந்த போராட்டம் தீவிரமடைஞ்சு ஒரு உச்சகட்டத்தை எட்டும் போது நம்ம தற்காலத்துல காண முடியாத சில காட்சிகளை எல்லாம் நம்ம இலங்கையில பார்க்க முடிஞ்சுச்சு. ஒரு அதிபர் கோத்தபய ராஜபக்சேவனுடைய அந்த அதிபர் மாளிகைக்குள்ள மக்கள் புகுந்து அதை சூறையாடி அங்கிருந்த பொருட்களை எல்லாம் வெளியே கொண்டு போய் அங்கிருந்த நீச்சல் குளங்கள்ல முங்கி விளையாடின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு காட்சியை நம்ம இது வரைக்கும் பார்த்திருக்கவே மாட்டோம். அப்படியே நடந்திருந்தாலும் கடந்த சில தசாப்தங்களாக நம்ம இந்த மாதிரி ஒரு காட்சியை எந்த நாட்டிலையுமே நம்ம பார்த்திருக்க முடியாது. அப்படிப்பட்ட காட்சிகள் தான் அன்னைக்கு அங்க நடந்துச்சு. மக்களுடைய போராட்டத்துக்கு அஞ்சி ஜனாதிபதி கோத்தபய ராஜபக்சே நாட்டை விட்டு வெளியேறினாரு. தன்னுடைய பதவியையும் ராஜினாமா பண்ணார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனா அப்படிங்கிற அந்த ராஜபக்சேனுடைய குடும்பத்தினுடைய கட்சி ரணில் விக்ரமசிங்கேவுக்கு ஆதரவு கொடுத்து அவரை ஜனாதிபதி ஆக்குனாங்க. அது மக்களை ஓரளவு சாந்தப்படுத்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவர் வந்ததுக்கு அப்புறம் பல நடவடிக்கைகள் எடுத்தாரு. அதே நேரம் இன்னொரு பக்கம் போராடின மக்களையும் அங்கிருந்து அடிச்சு விரட்டினாரு. அதே மாதிரி இந்த அதிபர் மாளிகைக்குள்ள யார் யாரெல்லாம் உள்ள போய் சூறையாடினாங்களோ அவங்களெல்லாம் நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணாங்க. இந்த நடவடிக்கையும் ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு. இன்னொரு பக்கம் ரணில் விக்ரமசிங்கே மேலேயும் மக்களுக்கு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதாவது ராஜபக்சே குடும்பம் பல தவறுகளை செஞ்சிருக்காங்க. ஊழல் மலிஞ்ச ஒரு ஆட்சியை நடத்தியிருக்காங்க. அவங்க மேல விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கோரிக்கை. அந்த கோரிக்கையை நடத்த விடாம ரணில் விக்ரமசிங்கே ராஜபக்சே குடும்பத்துக்கு பாதுகாப்பு கொடுத்ததா மக்கள் அவங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதுக்கேத்த மாதிரி நாட்டை விட்டு வெளியேறின கோத்தபய ராஜபக்சே 50 நாட்கள்ல திரும்பி இலங்கைக்கு வந்தார். அவருக்கு முன்னாள் ஜனாதிபதி அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தோட ஒரு பாதுகாப்பான ஒரு ஏற்பாட ரணில் விக்ரமசிங்கே செஞ்சு கொடுத்தாரு. இது மக்களை இன்னும் கோபப்படுத்துச்சு. இப்ப வரைக்கும் ராஜபக்சே குடும்பத்தை சேர்ந்தவங்க சரியான தண்டனையை அனுபவிக்கல அப்படிங்கிற ஒரு அதிருப்தி மக்கள் மனதில் இருந்துகிட்டே தான் இருக்கு. ராஜபக்சே குடும்பத்தை சேர்ந்தவங்க நாங்க தவறு செய்யல அப்படின்னு சொல்லி ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. ஆனா இலங்கையினுடைய உச்சநீதிமன்றமே இலங்கையுடைய இந்த பொருளாதார வீழ்ச்சிக்கு ராஜபக்சே குடும்பம் பொறுப்பேற்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. முதல்ல போராட்டம் அப்படிங்கிற ஆயுதத்தை கையில் எடுத்து மக்கள் தாங்கள் நினைச்சதை சாதிச்சாங்க. இப்போ வாக்கு அப்படிங்கிற ஒரு ஆயுதத்தை தங்கள் கையில் எடுத்திருக்காங்க இலங்கை மக்கள். இவ்வளவு காலம் இலங்கையில மாறி மாறி ஆட்சி பண்ண பழைய ஊழல் நிறைந்த ஆட்சிகளை தூக்கி எறிஞ்சிட்டு அந்த கட்சிகளை நிராகரிச்சுட்டு புதிதாக ஒரு ஜனாதிபதியை தேர்ந்தெடுத்திருக்காங்க இலங்கை மக்கள். அனுராக் குமார டிசநாயகே செப்டம்பர் 2024 நடந்த அந்த ஜனாதிபதி தேர்தலில் இலங்கையினுடைய புதிய ஜனாதிபதியா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. பல மாற்றங்களை உருவாக்கணும், ஒரு மாற்று அரசியல் வேணும் அப்படின்ற நம்பிக்கையோட அனுராக் குமார டிசநாயக்காவுக்கு இலங்கை மக்கள் ஒருமித்த கருத்தோட வாக்களிச்சிருக்காங்கன்னு தான் நம்ம சொல்லணும். இப்போ நவம்பர் மாசம் நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலையும் அனுராக் குமார டிசநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி கூட்டணிக்கு 159 இடங்களை மக்கள் கொடுத்திருக்காங்க. இது உண்மையாகவே பெரிய அளவிலான ஒரு மெஜாரிட்டி அப்படின்னு தான் இலங்கையில பேசப்படுது. இந்த ஜனாதிபதி தேர்தலில் ராஜபக்சே குடும்பத்திலிருந்து நமல் ராஜபக்சே, அதாவது மஹிந்த ராஜபக்சேனுடைய மகன், அவர் போட்டியிட்டாரு. ஆனா அவரால் பெரிய அளவிலான வாக்குகளை பெற முடியல. சொற்ப வாக்குகள் மட்டுமே பெற்று அந்த தேர்தலில் தோல்வி அடைஞ்சார். இப்ப நாடாளுமன்ற தேர்தலையும் வெறும் 3 இடங்கள் மட்டும்தான் SLPP கட்சிக்கு கிடைச்சிருக்கு. ராஜபக்சே குடும்பத்தினுடைய சொந்த தொகுதியான அவங்க டாமினண்டா இருக்கிற அந்த ஹம்பந்தோட்டை அப்படிங்கிற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளிலேயே அந்த கட்சி தோல்வியை தழுவிருக்காங்க. நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டா தோல்வி கன்ஃபார்ம் அப்படிங்கிறத ராஜபக்சே குடும்பம் நல்லாவே புரிஞ்சு வச்சிருந்தாங்க. அதனால ராஜபக்சே குடும்பத்தில் இருந்த முக்கியமான உறுப்பினர்கள் யாருமே இந்த தேர்தலில் போட்டியிடல. இலங்கையில விகிதாச்சார பிரதிநிதித்துவ தேர்தல் முறை பின்பற்றப்படுது. அதாவது மக்கள் அளிக்கிற வாக்குகளின் அடிப்படையில யார் எவ்வளவு வாக்குகள் வாங்குறாங்களோ அதுக்கு ஏற்றாப்புல அவங்களுக்கு நாடாளுமன்றத்தில் இடங்கள் ஒதுக்கப்படும். இந்தியாவில் இருக்கிற மாதிரி ஜெயிச்சவங்களுக்கு மட்டும்தான் MP சீட் அப்படின்னு இல்லாம 2வது இடம் வாங்கினாலும் சரி, 3வது இடம் வாங்கினாலும் சரி, அவங்களுடைய வாக்குகளுக்கு அடிப்படையில அவங்களுக்கு இடம் கிடைக்கும். ஸோ இப்படி எல்லாருக்குமான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தர ஒரு நல்ல மாடல் தான் இலங்கையில இருக்கிற தேர்தல் முறை. அப்படிப்பட்ட தேர்தலில் 2 இடங்கள் மட்டும்தான் SLPP கட்சிக்கு கிடைச்சிருக்கு. இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. ஒட்டுமொத்தமா இலங்கையில இருக்கிற கட்சிகள் இலங்கை முழுக்க எவ்வளவு வாக்குகள் வாங்குச்சு அப்படிங்கிற ஒரு கணக்கையும் எடுப்பாங்க. அவங்க வாங்கின வாக்குகளின் அடிப்படையிலையும் சில இடங்கள் அவங்களுக்கு பிரிச்சு கொடுக்கப்படும். அதாவது இந்தியாவில் மாநிலங்களவை MP சீட் மாதிரி. அப்படி SLPP கட்சி வாங்கின வாக்குகளின் அடிப்படையில் ஒதுக்கப்பட்டது ஒரு சீட்டு. அந்த ஒரு சீட்டையும் நமல் ராஜபக்சேவுக்கு ராஜபக்சே குடும்பத்தினர் கொடுத்திருக்காங்க. அதாவது ராஜபக்சே குடும்பத்தினருக்கு நம்ம மக்கள் நேரடியா வாக்களிச்சா நாடாளுமன்றத்துக்கு உள்ள போக முடியாது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் தோல்வி அப்படிங்கிற பிம்பம் ஏற்படக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக நமல் ராஜபக்சேவை அந்த நியமன பதவிக்குள்ள போட்டு நாடாளுமன்றத்துக்கு அனுப்பியிருக்காங்க. இலங்கை மக்கள் மனசுல ஏற்பட்ட வெறுப்பு தான் ராஜபக்சே குடும்பம் இந்த தேர்தலில் படுதோல்வி அடைகிறதுக்கு முக்கியமான காரணம். அந்த வெறுப்பை இலங்கை மக்கள் மனசுல இருந்து நீக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். குறைஞ்சது 10 ஆண்டுகளுக்காவது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனாவும் ராஜபக்சே குடும்பமும் இலங்கை அரசியல்ல
எந்தவித ஆதிக்கமும் செலுத்த முடியாத நிலைமை இருக்கும் அப்படிங்கிறது தான் அங்க இருக்கிற அரசியல் பார்வையாளர்களுடைய கருத்தா இருக்கு. அது மட்டும் இல்ல, இப்போ புதுசா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற ஜனாதிபதி அனுராக் குமார டிசநாயக்கவால ஒரு நல்ல ஆட்சிய ஒருவேளை கொடுக்க முடியாம போச்சு அப்படின்னாலும், மக்களுடைய அடுத்த தேர்வு அப்படிங்கிறது எதிர்க்கட்சி தலைவரா இருக்கிற சஜித் பிரேமதாச பக்கம் தான் இருக்குமே தவிர, ஒரு காலமும் ராஜபக்ஷ குடும்பம் பக்கம் போகாது அப்படிங்கிறதும் அரசியல் பார்வையாளர்களுடைய கருத்தா இருக்கு. ஆனா, மஹிந்த ராஜபக்ஷே நாங்க தொடர்ந்து அரசியல்ல ஈடுபடுவோம். அதை எப்படியும் கைவிட்ற மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. இப்போ அவருக்கு 80 வயசு. இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் கழிச்சு அவருக்கு 90 வயசா இருக்கும். அப்ப ஒருவேளை எஸ்எல்பிபி கட்சிக்கோ, ராஜபக்ஷ குடும்பத்துக்கோ மக்களுடைய ஆதரவு கிடைச்சாலும், அவரால அந்த இடத்துல எதுவும் பண்ண முடியாத ஒரு நிலைமை தான் இருக்கும். அது மட்டும் இல்ல, ஜனாதிபதி அனுராக் குமார டிசநாயக்கே ராஜபக்ஷ குடும்பத்தின் மேல விசாரணையோ, நடவடிக்கையோ எடுத்தாரு அப்படின்னா, அந்த குடும்பத்துக்கு இன்னும் பெரிய கஷ்டத்த தான், இன்னும் பெரிய பின்னடைவை தான் அது ஏற்படுத்தும். இதையெல்லாம் மனசுல வச்சுதான் தங்களுடைய 4வது தலைமுறைய ராஜபக்ஷ குடும்பம் முன்னிலைப்படுத்துறாங்க. அதனாலதான் நமல் ராஜபக்ஷவை நாடாளுமன்றத்துக்குள்ள நுழைச்சு, அவர ராஜபக்ஷ குடும்பத்திலிருந்து வர அடுத்த முக்கியமான தலைவரா உருவாக்குறதுக்கான முயற்சியில அவங்க இறங்கியிருக்காங்க. ராஜபக்ஷ குடும்பத்துக்கு எதிரா இருக்கிற தடைகளை எல்லாம் மீறி குடும்ப அரசியலை கைவிட்டு மக்கள் நலன் சார்ந்த அரசியலை கையில எடுத்தா மட்டும்தான் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனா அப்படிங்கிற கட்சியால திரும்பி அரசியல்ல ஒரு அதிகாரம் மிக்க இடத்தை பிடிக்க முடியும். அப்படி இல்ல, அதே அரசியல தான் அவங்க தொடருவாங்க அப்படின்னோம்னா, அவங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது கண்ணு கெட்டின தூரத்துக்கு வரைக்கும் இல்ல அப்படிங்கிறது தான் இலங்கையில இருக்கிற அரசியல் பார்வையாளர்கள் மற்றும் மக்களினுடைய கருத்தா இருக்கு. தொடர்ந்து இலங்கை அரசியல் குறித்தும் பல்வேறு சர்வதேச செய்திகள் குறித்தும் விகடன் டிவி யூடியூப் சேனல்ல பல வீடியோக்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து நீங்க இணைஞ்சிருங்க. வேறொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.